வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை பச்சை மிளகா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீளமாக இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், மசாலு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்தை இந்த மாதிரி கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டால் போதும். அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூனு, கடல மாவு 1.5 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூனு, சால்ட்டு. இப்போ இதெல்லாமே நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதையும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸ் இப்போ நம்ம அந்த மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க, பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு.